போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் பொதுத்தமிழில் எப்படி 100க்கு 100 கொஷின்ஸ் வந்து நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுறது, எப்படி படித்தா இந்த 100 கொஷின் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, தமிழ் கொஷின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி தமிழ் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் எது எழுதினாலும் பொதுத்தமிழுக்கான கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதே போல் பொதுத்தமிழுக்கான சிலபஸ் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் சார் டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசு, எதுலையும் சிலபஸ் பார்க்கல, என்ன படிக்கணும் எதுவும் தெரில அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து பாருங்கள். சரியா? உங்களுக்கு பொதுத்தமிழில் 100 கொஷின் கேட்க போகிறாங்க. அதுவும் குரூப் 4 பொறுத்தவரையும் தமிழ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. தமிழில் 100 கொஷின் எழுத போகிறீங்க. அப்புறம் ஜிஎஸ் 75 கொஷின்ஸு, மேக்ஸ் 25 கொஷின்ஸு, ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க். சரியா? அப்போ இந்த 100 கொஷின் சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 150 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. சரியா? அப்போ எப்படி படித்தா நம்ம இந்த மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க, எக்ஸாம் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்றவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதமாக படிச்சுட்ருக்கேன், நான் இது வரையும் ஒரு 70 கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணேன். இப்போ குரூப் 2 ஒரு 65 போட்டேன், 70 போட்டேன், 80 போட்டேன், 85 போட்டேன், பட் 95 + 100க்கு நான் எய்ம் பண்ணும் அப்படின்றவங்க இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ என்னென்ன நம்ம படிக்கணும், கம்பல்சரி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கான பொதுத்தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். அது என்ன சார் பொதுத்தமிழ் புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலேயும் ஸ்கூல் புக் இருக்கும். சரியா? அந்த புத்தகத்தை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ என்ன படிக்கணும், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரலையும் பொதுத்தமிழ் புக்கை நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். சரியா? சார் அதில் ஏதாவது ஸ்கிப் பண்ணிக்கலாமா, இதுலேயும் டவுட் வரும் சில பேருக்கு, நியூ புக் படிக்கவா ஓல்டு புக் படிக்கவா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நியூ புக் படிங்க. சரியா? நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிலபஸ்க்கு தான் படிக்கணும். பட் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிறதுனால உள்ள ஸ்கூல் புக் படிக்க சொல்கிறோம். சரியா? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் நியூ புக் படிக்கணும். நியூ புக் மட்டும் போதாது, நியூ புக் கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% வந்து உங்களுக்கு நியூ புக்கில் கவர் ஆகும். அப்படி இருக்கும்போது நியூ புக்கு கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். சரியா? சார் நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை 2 மாதமாக தான் படிக்கிறேன், 6லேருந்து 12 வரையும் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னீங்கன்னா கம்பல்சரியாக 6லேருந்து 10 வரையும் படிக்கணும். சார் அப்போ 100க்கு 100 வாங்கணும்னா 6லேருந்து 10 வரையும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் 100 கொஷினும் கம்பல்சரி அட்டன் பண்ணோம் அப்படின்னா 6லேருந்து 10 வரையும் படிச்சுன்னா பத்தாது. ஆனால் 6லேருந்து 10 வரையும் கம்பல்சரி படிக்கணும். இது படிச்சுனாவே 80+ நீங்கள் அடிக்கலாம். சரியா? ஒரு 80 மார்க்குக்கு மேலே, சாரி 80 கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் நல்லா படிக்கணும். சரியா? இந்த கண்டென்ட்டை இன்னும் விரிவுபடுத்தி தான் உங்களுக்கு 11th 12th கொடுத்துருப்பாங்க. 11th 12th போகும்போது இன்னும் சிலருக்கு டவுட் வரும். 11th 12th ஏற்கனவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா 11th பொதுத்தமிழ், 12th பொதுத்தமிழ், இது இல்லாமல் 11th சிறப்பு தமிழ், 12th சிறப்பு தமிழ் படிக்க சொல்லியிருப்பேன். என்னது பொதுத்தமிழ், அது இல்லாமல் சிறப்பு தமிழ் படிக்க சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இதுவுமே நீங்கள் கவர் பண்ணணும். அப்போ 11th 12th எல்லாமே படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11th 12th சிலபஸ் டாபிக் கவர் பண்ணுங்கள். சார் சிலபஸ் டாபிக் எதுவும் தெரில, என்ன படிக்கணும்னு தெரில அப்படின்னீங்கன்னா நம்ம அதியமானுடைய புக் வால்யூம் 3 இருக்கும் இல்லையா, 11th 12th ஒரு புக்கு போட்டிருப்போம். 11th 12th ரெண்டும் சேர்ந்து ஒரு புக் இருக்கும், வால்யூம் 3 புக்கு. அந்த புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் மட்டும் படிங்க போதும். சரியா? அது படிச்சுனாவே உங்களுக்கு போதுமானது. கிட்டத்தட்ட 11th ஒரு 100 பேஜஸ், 12th ஒரு 100 பேஜஸ் அந்த மாதிரி இருக்கும். சரியா? 11th சிறப்பு தமிழ், 12th சிறப்பு தமிழ், இந்த மாதிரி உங்களுக்கு எது இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் புக்கில் அப்டேட் பண்ணியிருப்போம். கம்ப்ளீட்டாக போய் 11th புக் ஃபுல்லாக படிக்கிறேன், 12th புக் ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னு படிக்க தேவையில்ல. நமக்கு சிலபஸ்க்கு எங்கெங்கெல்லாம் தமிழ் பார்ட் கவர் ஆகுதோ, சரியா, தமிழ் சிலபஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட், ஒரு மேற்கோள், ஒரு வார்த்தை கவர் ஆனால் கூட அதை அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை கவர் பண்ணிக்கோங்க. சரியா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 20% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு மேற்கோளாக இருக்கலாம், கஷ்டமான கொஷினாக இருக்கலாம், இதெல்லாம் 11th 12th நம்ம கவர் பண்ணிட முடியும். பட் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6லேருந்து 10 வரையும் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. சரியா? அப்புறம் 11th 12th மஸ்ட். சரியா? படிச்சினா தான் நீங்கள் 100 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். இதில் 100ம் கண்டிப்பாக 12th புக்லேருந்தே வந்துருமா சார், 6லேருந்து 12 வரையும் படிக்க சொன்னீங்களே 100 கொஷின் இதுக்குள்ளே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. சரியா? 100 கொஷினுமே இங்கிருந்தே வந்துடாது. ஒரு 90+க்கு நீங்கள் அடிச்சிடலாம். 90+ 12th வரையும் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 90+ அடிக்கலாம்.
அப்போ மீதி 10 கொஸ்டினுக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் படிச்சிருக்கணும். அதே போல் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். சரியா? இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். சிலபஸ் டாபிக் எல்லாமே கவர் பண்ணியிருக்குமா அப்படின்னு பார்க்கணும். சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோமா, மேலும் சில அறிஞர்கள் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்குமா, கொடுத்துருக்கூடிய அறிஞர்கள் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். கம்பல்சரி சிலபஸை கழுகு பார்வை கொண்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். டெய்லியும் வந்து சிலபஸை பார்க்கணும். 4 இயரில் என்ன கொஸ்டின் கேட்கலாம், நான்மணி கடிகள் என்ன கொஸ்டின் கேட்கலாம், 10 பாட்டில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க, கம்பராமாயணத்தில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத எப்பவுமே உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று சாப்பிட போய் உட்காந்தா கூட மீதும் உரும்பேல் அப்படின்னு சொன்னது யாருன்னு உங்களுக்கு தோணணும். சரியா? விருந்தோம்பல் சம்மந்தமாக நிறைய மேற்கோள் இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும். தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய நீங்கள் படிப்பீங்க. தமிழ் மட்டும் இல்லை, மற்ற எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சினாலும் எக்ஸாம் எழுதுறதுலேயும் இந்த மைண்ட் செட்டில் இருங்க. எதை பார்த்தாலையும் அதில் ஒரு கொஸ்டின் கேட்க முடியுமா, ஒரு பாயிண்ட் நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாருங்கள். சரியா? சப்ஜெக்ட்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது, ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. சரியா? அப்போ சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சிலபஸில் இதை விட்டுட்டேன், சிலபஸில் இந்த பார்ட் படிக்கவே இல்லை. ரொம்ப முக்கியமாக நீங்கள் தமிழ் புக் படிக்கும்போது இலக்கணம்லாம் வேறு மாதிரி இருக்கும். சரியா? தியரியாக படிப்பீங்க. ஆனால் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவில் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. அந்த இலக்கணம்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் சிலபஸ் பாயிண்ட்டே நான் கொடுத்துருக்கேன். 6லேருந்து 12 வரையும் நீங்கள் படிக்கும்போது இலக்கணம் நிறைய இருக்கும். அப்புறம் இன்னொரு டவுட் வரும், 6லேருந்து 12 வரையும் படிக்க சொன்னீங்களா சார், நாங்கள் இலக்கணமும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 11th 12th தேவையானதை மட்டும் படிங்க, எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. 11th 12th பார்க்கும்போது இலக்கணத்தை ரொம்ப டீப்பாலாம் படிக்க தேவையில்லை. சரியா? மேலோட்டமாக பாருங்க. ஆனால் 6லேருந்து 10 வரையும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது, தியரி எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ 6லேருந்து 10 வரையும் படிக்கக்கூடிய இலக்கணம் மட்டுமே வந்துருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அங்கே ட்விஸ்ட் இருக்கும். என்னது? ப்ராக்டிஸ் பண்ணணும். இலக்கணம் இருக்கு இல்லையா, நீங்கள் இங்கே தியரியாக படிச்சிருப்பீங்க, ஆனால் அங்கே கேள்வி வேறு மாதிரி கேட்பாங்க. ஒரு மேற்கோள் கொடுத்துட்டு இதை வந்து வினாவாக மாற்றுங்க. சரியா? சிலபஸ் பார்த்துருப்பீங்க, அகர வரிசையில் எழுதுக. சரியா? மரபு பிழையை நீக்குக, வல்லினு மிகுமா மிகாதா, வாக்கிய வகைகள் என்ன, இது மாதிரி கொடுத்துருவாங்க, வினை மரபு. இது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். சரியா? இது எங்கே சார் நம்ம கவர் பண்ணலாம்? புக்கில் கொஞ்சம் தான் இருக்கும், அங்கங்கே சிலது இருக்கும். சரியா? மொழித்திறன் பயிற்சி அது எல்லாமே புக்கில் அப்டேட் பண்ணியிருப்போம். சரியா? நம்ம வால்யூம் 1 வால்யூம் 2 புக்லேயே வந்து பின்னாடிலாம் கொடுத்துருப்போம். சரியா? ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். சமச்சீர் புக் வச்சுருக்கீங்க, 6லேருந்து 10 வரையும் வச்சுருக்கீங்க, 12 வரையும் வச்சிங்கன்னா புக்கில் இதெல்லாம் இருக்கும். வினை மரபு, அதே போல் ஒருமை பன்மை, சந்திப்பிழை, வல்லின மிகுமிடங்கள், மிகா இடங்கள், மொழித்திறன் பயிற்சி, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே அங்கங்கே நீங்கள் படிக்கணும். சரியா? கம்பல்சரி படிக்கணும். அதுவும் புக்குக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியமயம் பாராட்டுக அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அது யார் எழுதுனாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் சிலபஸ் டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆத்தரா இருந்தாங்கன்னா, அந்த பாடல் சிலபஸ் டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அது படிக்கணும். சரியா? பாரதியாரோ பாரதிதாசனோ, இப்போ கூட வல்லார் பற்றி கேட்டாங்க இல்லையா, அதெல்லாம் பின்னாடி இலக்கியமயம் பாராட்டுகள் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அது எல்லாமே படிக்கணும். இது எப்பவுமே கேட்பாங்க. ஒரு புறநானூறு மேற்கோளாக இருக்கலாம், சரியா? ஐங்குறுநூறுல இருக்கக்கூடிய மேற்கோளாக இருக்கலாம், இதெல்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, இல்லை பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? லெசன் கொள்ளியே வரல, நான் அதை ஏன் படிக்கணும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. தமிழ் புக்கை பொறுத்தவரையும் அட்டை டு அட்டை, 6லேருந்து 10 வரையும் அட்டை டு அட்டை படிச்சிருங்க. சரியா? 6லேருந்து 10 வரையும் அட்டை டு அட்டை படிச்சே ஆகணும். படிச்சீங்கன்னா நீங்கள் ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளால் மார்க் வாங்கிட முடியும், 100க்கு 100 கொஸ்டின் நம்மளால் போட்ட முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு வரும். சரியா? அப்புறம் என்ன சார் பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது தடுமாறும். 90% கரெக்டாக இருக்கு, ஒரு 10% கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னு தோணும். சரியா? தடுமாற்றம் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா அங்கே ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. சரியா? கேள்வியே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் நமக்கு கேள்வி எப்படி கேட்குறாங்கன்ற ஐடியா கிடைக்கும். நீங்கள் புக்கில் படிக்கும்போது தியரியாக படிப்பீங்க, பாக்ஸில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணுவீங்க, நூல் நூலாசிரியருக்கு ஷார்ட்கட் வச்சுருப்பீங்க. சரியா? இதெல்லாம் பண்ணிட்டு போவீங்க. ஆனால் கொஸ்டின் கேட்கும் போது எழுதாத நூல் எது, இணை இல்லாத எது, சரியா? இணை இல்லாத நூல் எது, இல்லை பொருந்தாத சொல் எது, பொருந்தாதது எது, இந்த மாதிரி கேட்டு போவாங்க. அப்போ கேள்வியை சரியாக படிக்கிறமான்றது ரொம்ப முக்கியம். கேள்வியை சரியாக படிக்காமல் இப்போ நடந்த எக்ஸாம் கூட நீங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கலாம். எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நல்லா படிப்போம், எக்ஸாமல் பர்ஃபார்மன்ஸ்ன்றதே கொஞ்சம் மாறும். அங்கே போய் கொஞ்சம் பதட்டம், பயம் இதெல்லாமே இருந்துச்சுன்னா அங்கே தப்பு பண்ணுவோம்.
ஸோ அந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நல்லா பார்க்கணும். எந்த கேள்வி கஷ்டமாக இருக்குது, எந்த கேள்வி நம்ம தப்பு பண்ணுறோம், எந்த கேள்வியை நம்ம அனலைஸ் பண்ணலாம், இந்த கேள்வி ஏன் கஷ்டமாக இருக்குது, இந்த கேள்வி ஏன் புக்கில் இல்லை, இந்த கேள்வி சிலபஸில் எங்கே கவர் ஆகுது, இந்த மேற்கோள் எங்கே இருக்குது, இந்த மேற்கோளுக்கும் சிலபஸ்க்கும் என்ன சம்பந்தம், ஏன் இந்த கேள்வி மட்டும் கஷ்டமாக இருக்குது, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரியா? அடுத்து வரக்கூடிய 2 மாதத்துல இதை மட்டும் பண்ணுங்கள். ஏற்கனவே தமிழ் 6லேருந்து 10 வரையும் நல்லா படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் படிக்கலையோ, 11th 12th என்ன படிக்கலையோ, சிலபஸ்க்கு தேவையான என்ன படிக்காமல் இருக்கீங்களோ அது படிங்க. சிலபஸ் எடுத்து வச்சுட்டு மேட்ச் பண்ணுங்க. சிலபஸ் பாயிண்ட் எல்லாமே கவர் பண்ணுங்க. சரியா? எதுவும் மிஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்க. நம்மளால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் 100க்கு 100 வாங்க முடியுதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரியா? மாடல் டெஸ்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். நிறைய மாடல் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சேனல்லே இருக்கும் பாருங்க. சரியா? டிஎன்பிசி மாடல் கொஸ்டின் சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் இனிமேல் வரக்கூடிய நாட்களை நம்ம பார்க்கலாம். சரியா? டெய்லி நைட்டு உங்களுக்கு ஒரு 8 மணிக்கு லைவ் நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா? டெய்லியுமே வந்து நைட்டு 8 மணிக்கு ஒரு லைவ் அப்டேட் பண்ணுறேன். சரியா? தமிழுக்கு மட்டும் மாடல் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ரிவிஷன்ஸ் மாதிரி. சரியா? மாடல் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதே போல் தமிழ் 6th 7th 8th 9th இந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். சரியா? அதை நான் பிளான் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். என்ன டைமிங் உங்களுக்கு லைவ் வேணும் அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? சரி, இது எல்லாமே பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரியாமல் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஓல்டு புக்கில் சிலபஸ் டாப்பிக்கை கவர் பண்ணுங்கள். இங்கே சொன்ன இல்லையா, சிலபஸ் டாபிக் ஒரு சிலது மிஸ் ஆகும்ட்டு. சரியா? அந்த டாபிக் என்ன பண்ணுறீங்க, ஓல்டு புக்கில் எந்த டாபிக் மிஸ் ஆனாலும் சிலபஸில் ஒரு எழுத்து, சரியா, ஒரு வார்த்தை மிஸ் ஆனால் கூட அது நீங்கள் கவர் பண்ணியே ஆகணும். அது ஓல்டு புக்காக இருக்கலாம், இல்லை நெட்டில் அடிச்சு கூட படிங்க, தப்பு இல்லை. சரியா? ஓல்டு புக் எடுத்து கவர் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட். ஏன்னா ஓல்டு புக்லேருந்து அப்படியே கேட்டு போயிடலாம், நியூ புக்லேருந்து அப்படியே கேட்டு போயிடலாம். சரியா? முடிஞ்சோலி புக்கு சோர்ஸில் உங்களுக்கு ஒரு 90% கவர் ஆகிடும். மீதி எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், நெட் இது தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? கிளாஸஸில் நம்ம அது எல்லாமே கொடுத்துருப்போம். சரியா? உங்களுக்கு தமிழ் கிளாஸில் எக்ஸ்ட்ரா டேட்டா நிறைய கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாமே நல்லா கவர் பண்ணிட்டு ஓன் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த குரூப் 2 உடைய கொஸ்டின் பேப்பர் மாதிரியே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சரியா? இது ஈஸி தான், ஈஸி லெவல் கொஸ்டின் பேப்பர். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை. குரூப் 4க்கும் அதே மாதிரி வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒருவேளை கஷ்டமாக வந்தா அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். சரியா? இப்போ ஈஸியாக கொடுத்து அப்புறம் கஷ்டமாக கேட்கலாம். ஏன்னா அது ஒரே ஒரு எக்ஸாம் தான். குரூப் 2 குரூப் 2 கூட ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, அங்கே ஃபில்டர் பண்ணிப்பாங்க. குரூப் 4 ஒரே எக்ஸாம் அப்படின்னும் போது சரியா, அங்கே கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக கொடுத்துட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் தப்புனாலும் அங்கே வேலை போயிடும். ரொம்ப கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் 100க்கு 100 வாங்குறீங்க, அதுக்கு பிளான் பண்ணுறீங்க. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னாலும் நான் சொன்ன இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 95+ அடிச்சிடலாம். சரியா? இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தமிழ் புக்கு 6லேருந்து 12 வரையும் நல்லா படிச்சுட்டு, மெயின் 6லேருந்து 10 வரையும் நல்லா படிச்சுட்டு 6லேருந்து 12 வரையும் படிக்கும் போது 11th 12th இலக்கணத்தை இதெல்லாம் தேவையோ அது மட்டும் பார்த்துட்டு இலக்கியம் ஃபுல்லாக சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே படிச்சுட்டு, சரியா, கண்டிப்பாக 11th 12th டச் பண்ணாமல் போகாதீங்க. சார் நம்ம மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா 11th 12th டச் பண்ணிட்டு போங்க. சரியா? அதுவும் சிறப்பு தமிழ்லாம் ஆயிடுச்சுன்னா சிலபஸ் டாபிக் அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டு போங்க. அப்படியே ஒரு ரீட் அவுட் பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் நோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? சிலபஸில் கூடிய எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாதீங்க. சரியா? அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மிஸ் பண்ணவே கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க, இலக்கணத்திலேயே 30 கொஸ்டின் வருது, 35 கொஸ்டின் வருது அப்படின் போது அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணினா தான் தெரியும். நீ உட்காந்து வாங்குன்னு இலக்கியம் எல்லாம் படிச்சுட்டு போவீங்க, உரைநடை எல்லாம் படிச்சுட்டு போவீங்க. அங்கே போய் இலக்கணத்தில் ஒரு 35 கொஸ்டின் 33 கொஸ்டின் 30 கொஸ்டின் மேலே கேட்கும் போது நீங்கள் அகர வயசை ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகாமல், இல்லை சந்தீப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகாமல் ஈஸியாக தான் இருக்கும். அங்கே தப்பு பண்ணாமல் இருக்கணும். ஒரு அறிஞர் பொருள், ஒரு பிரித்தெழுதுக, சிம்பிளாக இருக்கும் கேள்வி, ஆனால் தப்பு பண்ணிடுவோம். அப்போ அது தப்பு பண்ணாமல் இருக்குன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், புக் எடுத்து என்னென்ன இருக்குது இது எல்லாமே பார்க்கணும். சரியா? ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வேலை கிடைக்கும். குரூப் 4 பொறுத்தவரையிலையும் குரூப் 2 குரூப் 2 கூட பிரச்சனை இல்லை. சரியா? நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதில் அட்ஜஸ்ட் பண்ணி கட் ஆஃப்குள்ளே வந்துடுவீங்க. ஆனால் குரூப் 4 அப்படின்னும் போது கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கியே ஆகணும். சரியா? குரூப் 4ல் இந்த மெத்தட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். சரியா? பண்ணியிருப்பீங்க. பெரும்பாலும் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா? இருந்தாலும் புதுசாக படிக்கிறவங்க, ஆவரேஜாக படிக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கண்டிப்பாக 100 கொஸ்டின்ஸ்க்கு நான் சரியாக ஆன்சர் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டில்
இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. அடுத்த 2 மாதம் சரியா, எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ 6லேருந்து 10 வரையும் படிச்சதுன்னா மீதிலாம் படிங்க. சிலபஸ் எதாவது படிக்காம இருந்தால் அதெல்லாம் படிங்க. ரிவிஷன் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு புக்லெட் ரெடி பண்ணியிருப்போம். தமிழுக்கு மட்டும், பொது தமிழுக்கு மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 37 எக்ஸாமில் இருந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே 3700 கொஸ்டின் இருக்கும். சரியா, அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பாருங்க. சரியா, புக்லெட் இருக்கும், வேணா வெப்சைட்டில் இருக்கும், ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரியா, இல்லை நான் டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறேன் சார், எனக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதியமான் டீம் வெப்சைட் இருக்கும், கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் எப்படி பண்ணி, ஏன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழில் வந்து நீங்கள் 100 கொஷினுக்கு 95+ போட்டே ஆகணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துக்கோங்க. நீங்கள் 100 ட்ரை பண்ணியே ஆகணும். சரியா, கண்டிப்பாக முடியும்னு நினைங்க. டெய்லி அதிக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 95+ போட்டிங்க அப்படின்னா, மேக்ஸில் ஒரு 25 போட்டிங்க அப்படின்னா, ரெண்டுமே சேர்த்து 125க்கு 120+ போட்டுருங்க. குறையாம, எப்படி அங்கேயும் தடுமாட்டம் இருந்தாலும் 120+ போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அங்கே ஒரு 75க்கு நீங்கள் 55 வாங்கிட்டீங்க அப்படின்னாவே 175 வந்துடும். சரியா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, கட் ஆஃப் எப்படி வரும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் தமிழ் மேக்ஸில் இது குறையவே கூடாது. சரியா, தமிழ் மேக்ஸில் இது குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். தமிழ் புக் ஸ்கூல் சமச்சர் புக்கு தான். சரியா, ஸ்கூல் சமச்சர் புக் வாங்கி படிங்க. சரியா, பசங்கிட்ட இருந்தாலே வாங்கி படிங்க. இல்லை அப்படின்னா புக்கு இருக்கும், வெப்சைட்லேயே இருக்கும். பொது தமிழ் வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, 6லேருந்து 12 வரையும் 3ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சரியா, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா, நீங்கள் உங்களுக்கு புக்ஸ் வேணும்னாலே இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 8681859181. ஓகே, ஸோ நாளிலேருந்து உங்களுக்கு லைவ் நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா, லைவ் டைமிங் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைவ் வந்து நைட்டு 8 மணிக்கு இருக்கும். சரியா, நைட் 8 மணிக்கு டெய்லி லைவ் இருக்கும். ஓகே, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து மாடல் கொஷின்ஸ் பார்க்கலாம், தமிழ் மாடல் கொஷின்ஸ் பார்க்கலாம். தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நைட் 8 மணிலேருந்து ஒரு 8:30 8:40. சரியா, ஸோ அந்த டைமிங் வரையும் பார்க்கலாம். ஒரு 45 மினிட்ஸ் 1 hour அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறாங்க, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆர்சவரம். நன்றி, வணக்கம்.